மற்றவங்களுக்காக வாழ்றது வாழ்க்கையில, இது நம்மளுக்காக வாழ்றது வாழ்க்கையில, மற்றவங்களுக்காக வாழணும் அப்படிப்பட்டவர் தான் விஜய் ஆண்டனி சார். ஸோ அவருக்காகவே வந்து ஒரு எல்லாருமே வந்திருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. சூப்பராக இந்த ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இந்த ஈவெண்ட்டை களை கட்டுறதுக்காக யார் நம்ம கூட போகிறோம்? எஸ். ஸோ ட்ரெய்லரே எப்படி இருக்கு அப்படின்னா படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அதெல்லாம் இங்கே வந்து மேடையில் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் பேசலாம். வாங்க, வெல்கம். ஆஹா, இங்கே வந்து ரொம்ப நிறைய பேர் சொல்கிறாங்க, யாரும் நினைச்சாதீங்க. அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன். மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டாரு, ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் விஜய் ஆண்டி. ஃபஸ்ட்டு என்னோட கனவு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில். அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ள வந்தார். இப்போ என் கனவு தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார். உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோட சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? இல்லைங்க சார் கேட்டது, அன்னைக்கு கேட்டது. இல்லை அந்த பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டார். அதான் பிரான்சிஸ் ஆண்டனி ராஜா ராஜா சிவில் ராஜா பிரான்சிஸ் ஆண்டனி. இந்த நேம் சொன்னோன்னே விஜய் ஆண்டனி வச்சிட்டாரு. அவர் ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். என் கணவர் எவ்வளோ ராசியானவர்னு. இவர் ராசியாக தானே இருக்காரு. அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரிமா மால் ஃபினிக்ஸ் மால் பார்த்தேன். அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு கடவுள் கிருபையில். இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அம்மா. நீங்கள் கலவரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் கொஸ்டின். இந்த விஜய் சார் பற்றி சொன்னீங்க, அந்த சார் எப்படி இருக்காரு? சார் ரொம்ப நல்லா இருக்கு.